சாத்தான்குளத்தில் போலீஸ் கஸ்டடியில் அப்பா பையனோட டெத்தை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் பல செலிபிரிட்டிஸும் அவங்களுடைய இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுட்டு வராங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் அமெரிக்காவில் நடந்துச்சு. அப்போ உலகம் முழுக்க இதை பற்றி பேசுனாங்க. அவ்வளோ ஏன் சோஷியல் மீடியாவில் நம்மளே பல போஸ்ட்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போது இதே ஒரு விஷயம் நம்ம ஊரில் நடந்திருக்கு. அதை பற்றி ஏன் பேச தயங்குறோம்? அதை பற்றியும் பேசணும், இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு பல பேர் அண்ட் சோஷியல் மீடியாவில் பல செலிபிரிட்டிஸும் போஸ்ட் போட்டுட்டு வராங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக்ல ஜெயம் ரவி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ஒரு இன்ஹியூமனான ஆக்டுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் குஷ்பு ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸோட கேஸில் இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாமல் நியாயத்தை கொடுத்தே ஆகணும். இதை யார் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக தப்பிக்கவே கூடாது. அவங்க 2 பேரையும் இழந்துட்டு அவங்க குடும்பம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. நியாயத்தை டிலே பண்ணுறது கூட நியாயம் கிடைக்காம இருக்கிறதுக்கு சமம்தான் அப்படின்னு குஷ்பு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ், சாத்தான்குளத்தில் என்ன நடந்ததோ அது ரொம்ப ஹாரிபிளான ஒரு விஷயம், இன்சல்ட் டு ஹியூமனிசம். இதை பண்ண அஃபீஷியல்ஸ்க்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும். சில ஹியூமன்ஸ்லாம் வைரஸை விட ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி ஆக்ட்ரஸ் ஹன்சிகா சொல்லும்போது, இந்த விஷயத்தை கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி சில போலீஸ்காரங்க இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய இன்சல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஈஸியாக தப்பிக்க முடியாது. நம்ம ஊரில் சட்டம் எல்லாருக்குமே ஒன்று தான். இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஹன்சிகா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டைரக்டர் பா ரஞ்சித் சொல்லும்போது, பாதிக்கப்பட்டவங்களோட பக்கம் நிற்காம ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கிற இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலைக்கு அவங்களோட உடல்நல குறைபாடு தான் காரணம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கீங்க. படுகொலைக்கு காரணமான காவலர்களை காப்பாற்றுறதுக்காக துணியிற தமிழக அரசே நீங்கள் தான் மக்களோட அரசா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை பற்றி டி இமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்தை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக நாம தான் குரல் எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயராஜும் ஃபீனிக்ஸும் நம்ம ஊரோட ஜார்ஜ் ஃப்ளோய்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி சிங்கர் சுச்சி ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. Indian, and I hate how every South Indian issue becomes just a South Indian issue because we don't talk about it in English. So this video is in English and it is to explain in graphic detail what happened to Jayaraj and his son Phoenix during this past 1 week in a town in my state called Thoothukudi or Tuticorin. This treatment cannot be meted out even to serial killers, and these 2 gentlemen were completely innocent, and this is what the police did to them. This happened in Tuticorin. First, their knees were smashed with sticks or lathis. Their knees were completely crushed and smashed. Next, their faces were pushed against a wall and blows were rained on their backs and bottom till it ripped and bled. They were stripped completely and not even their underwear was spared. They were completely stripped naked and thrown into jail. The gates were locked, but we know for a fact that this is what happened behind the gates. They were taken to a spot where there were no CCTV cameras, and steel-tipped wooden lathis or batons or sticks, batons or sticks were shoved up their buttholes several times. And there was also a great deal of torture and damage inflicted on their genitalia, because eyewitnesses of the body have stated, they've said that both the genital region and the backside were completely ripped and mangled. Their chest hair was ripped out in tufts. And 3 times during the course of this entire torture, their clothes, their blood-soaked clothes were sent back to their house and fresh clothes were demanded, and those would go back blood-soaked, and this happened 3 times. After a phony trial with a magistrate, this was arranged by the police, the 2 were taken back into custody, and 2 days later they've been pronounced dead due to heart failure and fever. These were hardworking, lower middle class, Tamil speaking people. You're not. Please tell their story or share this one. Right now 2 cops have been suspended and a few have been transferred. That's not the solution, and that's not the answer, and that is not justice. This case cannot close like this. Please do not let it close unless and until we get the same justice George Floyd's murderers did. This was systematic, just like George Floyd's murder. Let's fight this system. Whichever part of the world you're in, please share the story. Justice for Jayaraj and Phoenix, and that's spelled Phenix. Do not let this die.
இதை பத்தி ஆக்டர் சாந்தனு, இது நடக்குமா, ஜார்ஜ் ஃபிளாய்ட்க்கு நடந்தது அநீதி அப்படின்னா தூத்துக்குடியில இன்னைக்கு நம்ம ஆளு ஒருத்தருக்கு இதே நடந்திருக்கு, வி நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்டர் கௌதம் கார்த்திக், ஒரு நல்ல ஹானஸ்டான போலீஸ்காரங்க யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. யூனிஃபார்ம்ல இருக்கிற சில சாடிஸ்டிக்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி சில விஷயத்த செய்வாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஆக்ட்ரஸ் அதுல்யா ரவி, மஹிமா, காஜல் பசுபதி இந்த மாதிரி பல செலிபிரிட்டி சோஷியல் மீடியால ட்வீட் போட்டுட்டு வராங்க. இந்த வீடியோல சில கெட்ட வார்த்தைகள் வரப்போது, சில அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் வரப்போது. கெட்ட வார்த்தைகளை கேட்கவோ பார்க்கவோ விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை இதுக்கு மேல நீங்க பார்க்க வேண்டாம். செய்தியில தூத்துக்குடி மாவட்டத்துல லாக்அப்ல 2 கைதிகள் மரணம் என்ற செய்தியை பார்த்தோம்னா அவங்க யாரோ பெரிய ரவுடி, சமூக விரோதிகள், ஏதோ மிகப்பெரிய குற்றம் செய்திருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா முழுசா அதை பத்தி அடுத்தடுத்த செய்திகளை படிக்கும் போது அதிர்ச்சியா இருந்தது. அவங்க செஞ்ச ஆகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? ஊரடங்கு நேரத்துல குறிப்பிட்ட டைமுக்கு மேல அந்த கடையை திறந்து வச்சதுக்காக கதற கைது செய்யப்பட்டு ரொம்ப புரூச்சுவலா சித்திரவதை செய்யப்பட்டு லாக்அப்ல வைத்து அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். தன்னுடைய கணவனையும் ஒரே மகனையும் இழந்த அந்த அம்மா இருப்பாங்க பாருங்க, அந்த அம்மா எழுதின ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, குற்றவியல் நீதித்துறைக்கு எழுதியிருக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்டோடைய ஒரு சின்ன சுருக்கத்தை நான் உங்ககிட்ட படிச்சு கட்ட ஆசைப்படுறேன். இதுலதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த கெட்ட வார்த்தைகள், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் வருது. அதை கேட்க விரும்பாதவர்கள் கேட்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஆனா இதான் உண்மை. பல இடங்கள்ல சாமானியர்கள், சாதாரண மக்கள் சமூக விரோதிகளுக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டை அனுபவிச்சுக்கிட்டு அப்படி கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. செல்வராணி அம்மா எழுதின அந்த கம்ப்ளைண்டுடைய சுருக்கம் என்னன்னா, 19ஆம் தேதி பெட்ரோலுக்கு வந்த காவலர்கள் அவங்களுடைய கடையில இருந்த அவருடைய பையன்கிட்ட போய் கடையை சாத்த சொல்லியிருக்காங்க. உடனே அவருடைய அப்பாவும் பையனை கடையை சாத்தி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் 20ஆம் தேதி மறுபடியும் 6:30 மணிக்கு என் கணவர் கடையில் இருந்த போது உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர் ஜெயசுராஜ் என் கணவரின் சட்டை காலரை பிடித்து இழுத்து கடையில் இருந்து வெளியே எடுத்துள்ளனர். அப்போது எனது மகனும் சுடலைமுத்து மகன் ராஜாராம் மற்றும் சித்திரை தேவர் மகன் கல்யாண சுந்தரம், கிறிஸ்டோபர் மகன் ஆண்டன் பிரகாஷ் ராஜா ஆகியோரும் அந்த சம்பவத்தை பார்த்து உதவி ஆய்வாளரிடம் எதற்காக எனது அப்பாவை இழுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளனர். அதற்கு காவல் உதவி ஆய்வாளர், நீ போலீஸ் ஸ்டேஷன் வா என கூறியுள்ளார். உடனே எனது மகனும் அவருடைய நண்பர்கள், பெரிய லிஸ்ட் சொல்றாங்க, அனைவரும் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது பல வழக்கறிஞர்களும் காவல் நிலையத்தில் இருந்துள்ளனர். அங்கு காவல் நிலையம் வாசலில் நின்ற காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் எனது கணவரை பார்த்து, அதாவது ஜெயராஜ், அவருக்கு 59 வயது பெரியவர், அவரை பார்த்து, எனது கணவரை பார்த்து போலீஸை எதிர்த்தா பேசுற என்று கன்னத்தில் அடித்துள்ளார் பையன் முன்னாடி. இதனை கண்ட எனது மகன், எனது அப்பாவை அடிக்காதீர்கள், எனது அப்பா உடல் நலம் இல்லாதவர் என்று கூறி நிலையத்திற்குள் சென்று கேட்டுள்ளார். அப்போது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் என் மகனை பார்த்து, காவல் நிலையத்திற்குள் போலீஸை எதிர்த்தா பேசுகிறாய் என்று சொல்லி காவல் உதவி ஆய்வாளர் பால்துறையை பார்த்து இவனையும் சேர்த்து அடியுங்கள் என்று கூறியுள்ளார். எங்க அப்பா ஒரு பேஷண்ட், அவர் கன்னத்துல அறையாதீங்கன்னு சொன்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எதிர்த்து பேசுறியான்னு அவரையும் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. உடனே உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பால்துறை மற்றும் காவல் நிலைய தன்னார்வ தொண்டர்கள், இதுல என்ன தன்னார்வம் தெரியல, கணபதி, கண்ணன், ஜேக்கப், எலிசா ஆகியோரும் எனது மகனின் கால் மூட்டில் மிதித்து உடைக்க சொல்லியுள்ளார். உடனே அவர்களும் என் மகனின் மூட்டு மற்றும் கால் பாதத்தில் நீண்ட கம்பால் அடித்துள்ளனர். அவன் வலி தாங்காமல் துடிதுடித்துள்ளான். பின்னர் எனது மகனை சுவரோடு சேர்த்து வைத்துக் கொண்டு பின்பகுதியில் அடித்துள்ளனர். இதில் எனது மகனின் பின்பகுதி கிழிந்து ரத்தம் வடிந்துள்ளது. அப்போதும் எனது மகனை கொடூரமாக அடித்துள்ளனர். இதனை எனது கணவர் ஜெயராஜ், ஏன் இப்படி எனது மகனை போட்டு அடிக்கிறீர்கள் என்று கூறியுள்ளார். உடனே ஆய்வாளர் ஸ்ரீதர், அவனையும் பிடித்து எடுத்து வாருங்கள் என கூறி மீண்டும் அதே காவலர்கள் எனது கணவரை கம்பால் அடித்து தொடை மற்றும் பின்பகுதியில் அடித்து ரத்தம் சொட்ட லாக்கப்பில் நிர்வாணமாக அடைத்துள்ளனர். அப்பா பையனை அப்படி போட்டு பின்பகுதியில் கடுமையாக அடிச்சு நிர்வாணப்படுத்தி ஒரே லாக்கப்பில் அடைச்சிருக்கிறாங்க. இரவு 11:30 மணிக்கு பின்னர் காவல் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் என்பவர் 11:30 மணிக்கு அதோட முடியல, மறுபடியும் 11:30க்கு இன்னொரு எஸ்ஏ வர்றாரு. எங்கே அந்த மக்கள், போலீஸ் மேலேயே கையை வச்சிட்டாயா, ஏலே நான் யார் தெரியுமா, கொம்பன் கம்பு எடுத்தால் குண்டிக்கறி பிஞ்சு ஓடும் என்று கூறி இரவு 1:30 வரை அடித்துள்ளார். சுடலைமுத்து எஸ்ஐ என்பவர் மூலமாக சம்பவத்தை கேள்விப்பட்டு நான் காவல் நிலையத்திற்கு இரவு சென்றேன். அங்கு எனது மகனும் கணவரும் காயத்துடன் காவல் நிலையத்தில் இருந்தார்கள். அங்கு இருந்தவர்கள் நான் விசாரித்த போது, உங்கள் கணவர் மீது மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, இனிமேல் நீதிமன்றத்திற்கு சென்று பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டார். இவர் இதுவரை 25க்கும் மேற்பட்ட அப்பாவி நபர்களை அடித்து காயப்படுத்தியவர் என்பது பொதுமக்களுக்கு நன்கு தெரியும். பின்னர் 21ஆம் தேதி எனது கணவரையும் மகனையும் சாத்தான்குளம் மருத்துவரிடம் காட்டி தகுதி சான்று பெற்று சாத்தான்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவில்பட்டி சிறையில் அடைத்துள்ளனர். நேற்று இரவு எனது மகன் கோவில்பட்டியில் இறந்து விட்டான் என்ற செய்தி தெரிய வந்தது. பின்பு இன்று காலை 8 மணி அளவில் எனது கணவரும் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. எனது கணவரும் மகனும் ஒரு தவறும் செய்யாதவர்கள்.
எனது மகனுக்கு திருமணமாகவில்லை, இன்னும் 2 மாசத்துல அவருக்கு கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. எனது கணவரும் எனது மகனும் சாத்தான்குளம் காவல்துறை சேர்ந்த காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் ஆகியோர்கள் அவர்களை அடித்ததன் காரணமாகவே இறந்துள்ளார்கள். எனது கணவர் மற்றும் மகனை சாத்தான்குளம் போலீஸ் அடித்ததால் இறந்து விட்டனர். ஆகவே அவனது கணவரையும் மகனையும் காட்டுமிராண்டித்தனமாக அடித்து கொலை செய்த ஆய்வாளர்கள் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் மீது வழக்கு விசாரணை செய்து நீதி நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்டோடைய சுருக்கம் தான். கொஞ்ச நாட்கள் முன்பு அமெரிக்காவில் கருப்பினத்தை சார்ந்த ஜார்ஜ் ஃபிளாய்ட் அவர்கள் கைது செய்ய முற்படும் பொழுது அவருடைய கழுத்துல ஒருத்தர் முட்டியை வச்சு ஒரு போலீஸ் அப்படியே அடக்கிக்கிட்டே இருந்தாரு. ஜார்ஜ் ஃபிளாய்ட் இறந்துட்டார். அமெரிக்காவே உலகமே கொந்தளிச்சது. ஜார்ஜ் ஃபிளாய்ட் ஒருவருக்காக ஒட்டுமொத்த உலகமும் போராடியது. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற ஒரு ஹேஷ்டாக் இந்தியால தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அதற்காக குரல் கொடுத்தாங்க. அப்படியே அமெரிக்க மக்களினுடைய அந்த ஒரு வெகுண்டு எழுந்த எழுச்சியை பார்த்து பல மாகாணங்களில் போலீஸ் தெரியுமா பண்ணிச்சு, அதே மாதிரி முட்டி போட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டது அமெரிக்க காவல்துறை. அதற்கெல்லாம் இங்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா, சம்பந்தப்பட்ட 2 SI ஆயுதப்படைக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஆஹா, இந்நேரம் அவங்க ஆடி போயிருப்பாங்க. இதற்கு முன்னாடி பைக்ல போன கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைச்சது, மதுரையில 70 வயசு பெரியவர் இறைச்சி கடை வச்சிருந்தாரு, அவரை போய் அடிச்சது, எத்தனை சம்பவங்கள். ஒரு பக்கம் இந்தியாவுக்கே பொக்கிஷமான பல சிறந்த காவல்துறை உயர் அதிகாரிகளை தந்தது இந்தியாவுக்கே கொடுத்தது தமிழ்நாடு காவல்துறை. பல IAS IPS ஆபீசர்ஸ் கொடுத்திருக்காங்க. பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவங்க பிரேவா செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த கொரோனா COVID-19 சிச்சுவேஷன்ல எத்தனை பேர் தொற்றுக்காலானாங்க. ஒரு போலீஸ் இங்க சென்னையில் ஒரு காவல்துறை அதிகாரி இறந்து போனார். அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ், நர்சஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் கிடையாது. மக்களுக்கு தேவைப்படுகிற இந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள், அந்த சப்ளை செயின் பிரேக் ஆகாம பாத்துக்கிற ஒவ்வொரு வியாபாரியுமே ஒரு மிகப்பெரிய ஃப்ரண்ட்லைன் வாரியர் தான். சரி, அவங்கள பயங்கரமா நம்ம குளோரிஃபை கூட பண்ண, ஆனா குறைந்தபட்ச மனிதாபிமானம், ஒரு மனித உரிமை இல்லாம ஒரு அப்பாவையும் பையனும், இப்பதானே ஃபாதர்ஸ் டே எல்லாம் போச்சு, அத்தனை பேர் உரி போஸ்ட் எல்லாம் போட்டு கவிதை எல்லாம் போட்டாங்க. அப்பா முன்னாடி பையனை அடிச்சு, பையன் முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்தி, என்ன சார் இது? சரி, இதற்கு என்னதான் நடவடிக்கை எடுக்க போறோம்? வெறும் டிரான்ஸ்பர் மட்டும் தானா? வெறும் CBI என்கொயரி மட்டும் தானா? எல்லா கட்சி தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட்டில் அறிக்கை விட்டுற போறோமா? ஒட்டுமொத்த வியாபாரிகளும் பந்த் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே COVID-19 சிச்சுவேஷன்ல பல பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது. சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். வீதியில் இறங்கி அவங்க போராடினாங்கன்னா இந்த கொரோனா தொற்று ஒரு பக்கம் எவ்வளவு மோசமாக பல்கி பெருகி வருகிறதோ, அப்படி மனிதாபிமானமற்ற கட்டுக்கடங்காத அதிகாரத்தை திமிர் பிடித்த பல தவறான அதிகாரிகளும் பல்கி பெருகி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு லெசனா, ஒரு முன்னுதாரணமா மிக கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கணும். கொலை வழக்கு பதிவு பண்ணணும். அமெரிக்கால சம்பந்தப்பட்ட அதிகாரி இப்ப ஜெயில இருக்காரு. ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாதிக்கப்பட்ட அந்த அம்மா, செல்வராணி அம்மா, ஒரு பேட்டியில சொல்றாங்க, என்கிட்ட 3 செட் ட்ரெஸ் கேட்டாங்க. ஒவ்வொரு செட் ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் போது அது அப்படியே ரத்த கரையோட வரும். சரி, கேஸ் போட மாட்டாங்க, பிள்ளைய தேத்திக்கிடலாம், வீட்டுல வச்சு பாத்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த 3வது செட் ட்ரெஸ்ல ரத்தக்கரை இன்னும் போகல. ஆனா என் பிள்ளை இல்ல, என் புருஷன் இல்லைன்னு அழுது அந்த அம்மா. அந்த ஃபேமிலிக்கு உடனடியாக நிவாரணம் தரணும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த மரணம், லாக்க மரணம் என்பது இதுதான் இறுதியான மரணமாக இருக்க வேண்டும். அதற்கு நமது குரல் கொடுப்போம். நன்றி. தமிழ் வணக்கம்.